ஓகேண்ணா எனக்கு டைமிங் பிரச்சனை இல்லை. ஓகே 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 தெரிஞ்சுது. இல்லை அவர் 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னாரா, அதனால் நம்ம வேறு மாதிரி, அதனால் அவர் இறக்கி விட்டேன். பார்த்துக்கலாம், வந்துடுறேங்க. அக்கா நம்ம அந்த கட்டுக்குள்ளே போகணும். ஆமாம், ஃபுல்லாக திருப்பிங்க. நீங்கள் நேராக வண்டி நிற்கிது, திருப்பினீங்கன்னா தான் வண்டி வெளியே போகும். சரிங்களா? ஸ்டடி பண்ணி இந்த காரை விட்டுருங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. அப்படியே போயிடலாம், அப்படியே போயிடலாம். ஒரு தடவை மட்டும் தான் பிரேக் பிடிச்சேன், வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணல. டைமிங் எடுத்துன்னு போகல, இவ்வளோ நிதானமாகவே திருப்புங்க, தப்பு இல்லை. கடைசி போய் லெஃப்ட்டுங்க. ஸ்பீடு பிரேக்குண்ணே. கீர் என்ன பண்ணியிருக்கீங்க? போகலாங்க, மெயின்டைன் பண்ணிங்கன்னா போகணும். ஸ்பீடு பிரேக், அவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக் இருக்குது, அப்படியே அசால்ட்டாக ஏற்றுறீங்களே. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கால் கிளச்சுக்கும் பிரேக்குக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். போகலாங்க. அந்த 4 ரோடில் லெஃப்ட் போயிடலாங்க. இந்த லாரி இந்த ரோட்டில் போயிடும். சரிங்களா? மெயின்டைன் பண்ணால் போகும். நீங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்க. நீங்கள் அங்கேயே மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ வண்டி நின்றுச்சுன்னா நம்ம தான் இங்கே போட்டுக்கணும். போகலாம்.
நீங்கள் அப்படியே வரவே அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது வாட்டுக்கு வெளியே வந்திருக்கும் வண்டி. திருப்பி அவ்வளோ தூரம் போகக்கூடாது. நான் எதுவும் ஹெல்ப் பண்ணலைங்க. டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து ஓடிடணும். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடணும். செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு போட்டு ஓடிடணும். கடைசி போனீங்கன்னா தாராவூர் ரோடு வந்துடும். இப்படி எப்படி திரும்பி போயிடலாம். சரிங்களா? இல்லை, அவங்க நாளைக்கு வராங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. அதில் போனால் பெரிய வண்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த வண்டியில் டச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். முடிஞ்ச வரையும் ஸ்பேஸ் கேப் விட்டுருக்கு. டக்குன்னு தள்ளி போகிறதுனால பின்னால் வரவங்களை கவனிக்கணும். செகண்ட் கீ இது போட்டுக்கணுங்களா? இந்த ஆள் வேறு என்ன பண்ணுறாருன்னு தெரியலிங்க. ஏங்க நீங்கள் அப்படிங்கிறீங்களா? போகலாங்க. அவங்க என்னமோ பண்ணுறாங்க, அது நமக்கு வேண்டியது இல்லைங்க. நம்ம செகண்ட் கீர் போட்டு ஃபஸ்ட் கீர் போட்டு நம்ம பெர்ஃபார்ம் கரெக்டாக பண்ணுறோமாங்கிறது மட்டும் மெயினில் இருக்குது. 3வது கீர். வீட்டு வெளியே வந்துடுவோம். எனக்கு இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஆமாம், 6 மணிக்கு இந்த சீட்டில் உட்காந்துருந்துச்சு. ராம உட்காந்துக்கிறேன். ரிலாக்ஸ் நம்ம ரோடு. கீர் மாற்றணும்னு நினைக்கிறதுல ரிலாக்ஸாக நம்ம ரோட்டில் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்ம கிளச்சை பிடிச்சி எப்போ வேணாலும் கீர் மாற்றிக்கலாம். நம்ம பாதுகாப்பாக இருக்க மாட்டது நம்ம பாதுகாப்பு. இவ்வளோ நெருங்கக்கூடாது. நெருங்கினா நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது. செகண்ட் கீர் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர்டேக் பண்ணிக்கலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். டைமிங் யூஸ் பண்ணிட்டீங்க, அவர் போயிட்டார். அந்த சின்ன சின்ன கால்குலேஷன் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். போகாது, அவருக்கு ஓடிடலாம். இப்போ ஓடிடலாம். ஹார்ன் அடிச்சு வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆள் வந்துட்டாங்க. அது சின்ன சின்ன டைமிங் கால்குலேஷன் மட்டும் செகண்டில் தான் இருக்கும். போகலாம், நம்ம ரோட்டில் போகலாம்.
மெயின் ரோடு போய் லெஃப்ட்டு திரும்பிக்கலாங்க. அந்த பேலன்ஸ் 3 நாள் என்ன பண்ணுறீங்கக்கா? இன்னொரு இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கங்க. நம்ம அவர் பின்னாடியே போய்க்கலாங்க, வேறு வழி இல்லை. அவரை தாண்ட முடியாதுன்னு தோணுதுன்னா நம்ம மறுபடியும் அதை சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ரோடை ஃபில்லப் பண்ணி போய்க்கலாம். நம்ம ரோடு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு தயாராகிக்கலாம். முடியாது. நம்ம முதல்ல தள்ளி வந்திருந்தோம்னா போயிருக்கலாம். இப்போ போகலாம். இந்த ஒரு செகண்ட் நிற்கிறதுனால நமக்கு எந்த விதமான தவறும் கிடையாது. அது நிற்கிறதுக்கு யோசிச்சு அவசரப்பட்டுறக்கூடாது. சரிங்களா? போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டர் டக்குன்னு 2, 3, 4 ஓடிடணும். இன்னும் 3 நாள் கிளாஸ் இருக்குங்க. அந்த 3 நாள் கிளாஸ் வந்து அந்த ஆர்டிஐ ஆஃபீஸ் போகும்போது வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறீங்களா? ஓடிடலாம். நீங்கள் ஒரு 6 நிற்கிறது பார்க்குறீங்க, நம்ம ஓட்டத்தை பார்க்கலாம். அவ்வளோதான். 3 நாள் நம்ம தப்பிக்கிறது என்ன வழியோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். நம்ம அவங்களுக்கு தப்பிக்க விடலாம், இவங்களை தப்பிக்கலாம் கிடையாது. நம்மளை பாதுகாப்பாக பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க. 4வது ஒரு 1000 rupees மட்டும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆமாம், 2 ரூபா நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? ஆஃபீஸில் நான் 3 ரூபா வாங்கியிருக்கேன்னு கணக்கு சொல்லுவீங்க. கேட்டால் நான் கணக்கு கொடுத்துருவேன். டக்குன்னு தேடிக்குது. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் டக்குன்னு ஆரம்பிச்சிடணும். டைமிங் அந்த செகண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க நவுந்துருவாங்க, நம்ம ஹோல்ட் ஆகிடுவோம். நம்ம சேம் அவங்களோடய ட்ராவல் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபோர்த் கியர் போட்டு தான் நல்லாயிருக்கும். இந்த 2 வீலர் காரை பார்க்காதீங்க. 2 வீலர் காரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணா. எங்கே போகிறீங்கண்ணா? சின்ன வண்டிங்களா பெரிய வண்டிங்களாண்ணா? டிசைர் தான் இருக்குண்ணா. பொழுதாம்பாறை 2 ரூபா வருங்கண்ணா. உங்கள் பேர் ஜெயிலானிங்களாண்ணா? வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறீங்களாண்ணா? என் வீடு தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்களா? சரி. உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஜெயிலானின்னு. அதனால் கேட்குறேன். மனோஜ் ஃப்ரெண்டுங்களா? சரி, ஒரே சாவி தர சொல்லுறேங்க. ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக ட்ரைவ். இப்படி தான் ரிலாக்ஸ் ஆகணுங்கிறத மெயினில் வச்சுக்கோங்க. போகலாம். டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டே வேலை முடியுது. அது வெளியே போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் டிசைர் சாவி கொடுத்துருமா, அதில் இன்ஜின் ஆயிலும் தண்ணி மட்டும் செக் பண்ணுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அவர் வந்துடுவார்னு மட்டும் சொல்லிடு. ஆமாங்கக்கா. செல்ஃப் டிரைவிங். என் வேலையே அதுதான். இது எனக்கு பார்ட் டைம் ஜாப் தாங்க. ஹலோ, ஆமாங்கண்ணா. நீங்கள்? ஆமாம், நான் கூப்பிட்டு தரேங்க. ஓகே. சொல்லுங்கண்ணா. ஆனால் அவங்க டைமிங் எத்தனை மணிக்கு வருவாங்கண்ணா? இல்லை, அவங்களுக்கு மார்னிங்னா எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஈஸியாக இருக்கும். ஈவினிங்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்கண்ணா? 2 பேர். ஓகே. மார்னிங்னா ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஈவினிங்கும் போது அந்த நாளே ஹோல்ட் ஆகிருங்க. நல்லா இருக்கு அக்கா, நல்லா இருக்கு. இப்போது டிரைவிங் இருக்குது. இன்றைக்கே வராங்களாங்க?
வெள்ளிக்கிழமையில் அவங்க மார்னிங் டைம் ஒரு 9:30 அவங்க ஒர்க் போகிறாங்கன்னா ஃப்ரீயாக இருக்காங்க. 9:30 ஓகே நான் பிக்கப் பண்ணிக்கிறேங்க. ஆனால் புரியலைங்க, அதுக்கு முன்னால் எனக்கு ஷெடியூல் ஓடிட்டுருக்கு. அது கிளியர் ஆகிட்டா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆமாம், எனக்கு ஷெடியூல் ஓடிட்டுருக்கு. எனக்கு ஆள் இப்போ கரண்ட்டில் லைவில் இருக்காங்க. டஸ்ட் அண்ட் கோங்க எட்டியோஸ் மாதிரி இருக்கும், எட்டியோஸ் லிவா மாதிரி இருக்கும். ஆனால் எட்டியோஸ் லிவா மாதிரி இருக்கும் டஸ்ட் அண்ட் கோ. ஓகேண்ணா, அப்போது நான் சண்டே ஈவினிங் மட்டும் கோச்சிக்காமல் கால் பண்ணுறீங்களா? ஓகேண்ணா, நான் மண்டே மார்னிங் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா, ஓகே, நான் அங்கேயே வீட்டுக்கிட்டே பிக்கப் பண்ணி வீட்டுக்கு ட்ராப் பண்ணிடுறேன். அந்த பார்க்குக்கிட்ட வந்துட்டா போதும், பார்க்குக்கிட்ட வந்துடுவாங்க இல்லைங்க? ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகே, அந்த பார்க்குக்கிட்ட மட்டும் வந்தால் போதுங்க அவங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஹலோ அண்ணா, கூப்பிட்டுருந்தீங்க? சொல்லுங்க பாய். பாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன் பாய். அது கியரில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 3வது கீர். வண்டி நின்றுட்டா ஃபஸ்ட்டு கீர். வீல் 2 சுற்றிட்டாலுமே 2வது கீர். நான் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். நான் கூட்ஸ் வண்டி வச்சுருக்கேன், அதான் ஓட்டிகிட்ருக்கேன். ரெகுலராக அதான் ஓட்டிகிட்ருக்கேன். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சு நான் அதுக்கு போயிடுவேன். அதுக்கு இடையில் செல்ஃப் டிரைவிங் கார் இருக்குது, இனோவா 2 இருக்குது, டிசைர் இருக்குது, ரிக்ஷி இருக்குது. டக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம டைமிங் எடுக்கிற கேப் தான் இவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு மாதம் போச்சுன்னா அந்த கேப்பை நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம அந்த மூவ் பண்ணுற டைமிங் எடுக்கிறோம் இல்லைங்க, அந்த கேப்பை தான் அவங்க ஃபில்லப் பண்ணுறாங்க. அது ஒரு 1 மந்த் நம்ம ரிப்பீட் மோடில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டு தயாராகிடும். டக்குன்னு அந்த டைமிங் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. போகலாம், நம்ம இங்கே பண்ண போகிறோம், இங்கே நிறுத்த போகிறோம், நம்ம இதை பண்ணிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு. செகண்ட் மூவ் ஆகும். கேப்பில் போமா கேட்டிங்கன்னா போகாது. நமக்கு அது போகணும் வேலையே இல்லையோ, அவர் போகவிட்டு நம்ம போய்க்கலாம். சரிங்களா? அவருக்கு பின்னாலே போகலாங்க, அவர் லெஃப்ட்டு போயிடுவார், நம்ம கேப்பை ஃபில்லப் பண்ணிக்கலாம். தேர்ட் கியர். கொள்ளு மட்டும் கொஞ்சம் கரைச்சி வைமா, வந்துடுறேன். ரைட்டு, யூட்டன் பண்ணிக்கலாம். இல்லை, இங்கே பண்ணி போகணும். அவங்க என்னோடய டைமிங் கேட்டாங்க.
நான் சேம் உங்களை பிக்கப் பண்ணிட்டு அந்த சந்துக்குள்ளே போயிடலன்னு தான் ஐடியா பண்ணேன். அவங்க நிறுத்தி ஃபுல்லாக அப்போ நம்ம ரிவர்ஸ் வர மாதிரி ஆயிடும். நீங்கள் உள்ளே போயிருங்க. ஆமாம் நான் இப்படி ஃபுல்லாக திரும்ப கருப்பில் இருக்காருக்கிட்ட போயிடலாங்க. அந்த ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளே எக்ஸைட்டர் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா வண்டி நேராக தான் நின்று வந்துருக்கும். சரிங்களா?